யாரையுமே பார்க்காத ஒரு பிரமிப்புக்கும் அதை தாண்டி இது வரைக்கும் பண்ணாத அந்த ஹையஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே இந்த படத்தில் இருக்க போதுனும் வேர்ல்டு வைடாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி எப்படி அவெஞ்சர்ஸில் வந்து அவெஞ்சர்ஸோடைய டேரக்டர்ஸ் பேசினாங்க, எங்களுக்கு வந்து ஷங்கர்லேருந்து ஒரு எலமெண்ட் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தில் ஷங்கர் வந்து ஒரு ஷார்ட் யூஸ் பண்ணியிருந்தார், ஒரு மிகப்பெரிய ஒரு ரோபோட்ஸாக எல்லா ரோபோட்ஸும் இணைஞ்சி வர்றது, அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நாங்கள் ஆல்ட்ரான் பண்ணியிருந்தோம் அப்படின்றத சொல்லியிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனல் மெட்டீரியலாகவே அட்லி மாற போகிறான்றத சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழில் வந்து வேல்பாரி அவர்களுடைய நாவல் இருக்குது. அந்த வேல்பாரியுடைய நாவலே வந்து சங்கர் அவர்கள் படமாக பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தார். அதுக்கும் ஒரு 800 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தார். அதில் இருந்தும் மிக முக்கியமான போர்ஷன்ஸ் இந்த படத்தில் இருக்க போகுதுன்றதை சொல்கிறாங்க. ஓவராலாக அட்லி அவர்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டைம் ட்ராவல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாகவும், இன்னொரு பக்கம் ஹிஸ்டாரிக்கல் எமோஷனல் படமாகவும் ஒரு பார்ட் 1 பார்ட் 2 நம்மளை கொடுத்து ட்ரீட்டில் அலற வைக்க போகிறான்றதுல சந்தேகமே இல்லை.